அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தலைப்பு சுய அன்பு, செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிறரிடம் செலுத்துறீங்க இல்லையா அன்பு, அதை உங்க மேல நீங்க காட்டணும். அவ்வளவுதான். நீங்க மற்றவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, அவங்கள நல்ல விதமா ட்ரீட் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கும் நீங்க செஞ்சுக்கிறது தான் சுய அன்பு அப்படிங்கிறது. ஸோ இதுல நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம தியானம் பண்றது கூட ஒரு சுய அன்பு அப்படிங்கிறது தான். தியானம் செய்யும் பொழுது நம்ம நமக்காக நேரத்தை செலவிடுறோம். தியானத்துல நமக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம எண்ணங்களை கவனிக்கிறோம், உணர்வுகளை கவனிக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த சுய அன்பு அப்படிங்கிறது நிறைய பேர் சுயநலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது கிடையவே கிடையாது. அது சுயநலமே கிடையாது. சுயநலத்துல ஒரு பொதுநலம் அப்படிங்கிறது தான். இப்போ நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு இது ரொம்ப ஒரு மன நிறைவை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நல்ல விஷயம் எனக்கும் நடக்கணும், அதே நல்ல விஷயம் மற்றவங்களுக்கும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸே நான் எடுக்கிறேன். ஸோ இது ஒரு சுயநலத்துல ஒரு பொது நலம் அப்படிங்கிறது தான். ஸோ வாட் இஸ் செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் அப்ரிஷியேஷன் ஃபார் ஒன் செல்ஃப் தட் க்ரோஸ் ஃப்ரம் ஆக்ஷன்ஸ் தட் சப்போர்ட் அவர் ஃபிசிக்கல், சைக்கலாஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் growth. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம மனசையும் சமநிலையில் வச்சுக்க முடியுது. நம்ம ஆன்மீக பாதையில் வந்துட்டோம். ஸோ அதனால நமக்கு நாம ஒரு பெரிய சப்போர்ட் நம்ம கொடுத்துக்கிறோம். நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றோமோ அதே மாதிரி நமக்கு நாம சப்போர்ட் பண்ணிக்கிறது தான் இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது. ஸோ அதனால என்ன நமக்குள்ள நடக்குது? வளர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. என்ன மாதிரி வளர்ச்சி? மன உறுதி நமக்கு கிடைக்குது, கான்ஃபிடென்ஸ், தைரியம், மன தைரியம் கிடைக்குது, பொறுமை, கிளாரிட்டி. இது எல்லாமே நாம நம்ம மேல அன்பு செலுத்துறதுனால நம்ம இன்னும் என்ன ஆயிடுவோம்? வலுவாயிட்டே போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 5 தூண்கள் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அக்செப்டன்ஸ், செல்ஃப் கேர், பவுண்டரி, இது மூணுமே சுய அன்பு தான். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில குறை, நிறை எல்லாத்தையுமே நீங்க முழுமையா ஏத்துக்கிறது. எந்த ஒரு மனுஷனுமே குறை இல்லாம இல்லை அப்படின்னு யாருமே ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு குறைகள் இருக்கும். சில பேர் ஒரு சில விஷயத்துல திறமைசாலியா இருப்பாங்க, ஒரு சிலர் இன்னொரு விஷயத்துல. இப்போ உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், எனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். அது மாதிரி ஒருத்தருக்குமே ஒரு வகையான திறமைகளும் இருக்கும். அதே சமயம் நமக்குள்ள சில சில ஃப்ளாஸ், அதாவது சின்ன சின்ன குறைகளும் இருக்கும். நமக்கு நம்மளுடைய டேலண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். ஸோ அதனால எனக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கறனால நம்மளை நாமளே ஜட்ஜ் பண்ணிக்க கூடாது. நான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்க கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு திறமை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம நமக்குள்ள இருக்க ஸ்ட்ரென்த்தை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளையும் நாம முழுமையா ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சுய ஏற்பு, அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது. இன்னொன்னு செல்ஃப் கேர், சுய பராமரிப்பு. இது மூணுமே செல்ஃப் லவ்ல வருது. சுய பராமரிப்பு அப்படிங்கிறது ப்ரியாரிட்டைசிங் யுவர் பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங் டெய்லி. அதாவது பிசிக்கலா நம்ம உடல் நலத்தை நல்லா பாத்துக்கிறது. இதை நம்ம டெய்லியுமே செய்யணும். மனநலத்தையும் நம்ம நல்லா பாத்துக்கிறது. இப்போ மெடிடேஷன் நம்ம செய்யறதுனால நம்ம மனநலத்துக்கு நம்ம நேரம் கொடுக்குறோம், அதை நம்ம சரியா கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த பிசிக்கல் மூமெண்ட், ஷோல்டர் மூமெண்ட் எல்லாம் பண்ணணும். அது நம்மளுடைய இந்த உடலுக்காக நம்ம செய்யறது. யோகா செய்யலாம், சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் செய்யலாம், சரியான உணவு பழக்க முறை, உணவு சத்தான உணவு சாப்பிட்றது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய உடலுக்கு நீங்க டெய்லி உங்க உடலை கேர் எடுத்து பாத்துக்கிறீங்க இல்லையா, அது சுய பராமரிப்பு அப்படிங்கிறது. இன்னொன்று பவுண்டரிஸ். இந்த பவுண்டரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய எல்லைகள் அப்படிங்கிறது protecting your energy by saying no when needed. நீங்க உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டா எல்லாத்துக்குமே நீங்க எஸ் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த நோ அப்படிங்கிறது என்னால முடியாது, என்னால பண்ண முடியாதுங்கிறத நீங்க அடுத்த ஒரு மனசு புண்படாம சொல்றதுக்கு தெரியணும் அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா நீங்க
மத்தவங்க கோச்சுப்பாங்க, மத்தவங்க என்ன தப்பா நினைச்சுப்பாங்க, என்ன வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அதனால பவுண்டரியே நீங்க செட் பண்ணாம அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு அவங்க வந்து உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் உங்களை மரியாதை இல்லாம நடத்தினாலுமே நீங்க பாட்டுக்கு அவங்களுடைய இருக்கிறது, அவங்க சொல்ற பேச்சை கேட்கறது அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நீங்க வந்து நோ அப்படின்னு சொல்ல பழகிக்கணும். அதாவது இது சில உறவுகள், இப்போ ஒரு சில உறவுகள் வந்து நம்ம வேணாம் அப்படின்னு முடிவெடுக்க முடியும். ஆனா ஒரு சில க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய ஃபேமிலி, நம்ம குழந்தைகள், நம்மளுடைய கணவர், அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த சர்க்கிள், ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸான உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது அவங்கள வந்து நம்ம விட்டு விலக முடியாது. ஸோ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வலுவான ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை அப்படிங்கிறத நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, உங்களை நீங்க வந்து ஹர்ட் பண்ணிக்கவும் மாட்டீங்க, அவங்களும் வந்து உங்களை சரியான விதத்துல வந்து நடத்துறது தான். ஸோ எப்பெல்லாம் நீங்க வந்து உங்க மேல அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, இல்ல உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, உங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறீங்களோ, அப்பெல்லாம் ஒரு ஒரு விஷயம் வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, உங்க மேல உங்களுக்கு சுய அன்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது. அங்க லேக் ஆஃப் செல்ஃப் லவ் அப்படிங்கிறது, போதுமான எனர்ஜி உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த பவுண்டரி செட் பண்ண தெரியாம இருக்கிறதுனால சில பேர் வந்து உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த சுய எல்லைகள் அப்படிங்கிறது உங்களுடைய ஆற்றல் சக்தியும் உங்களுடைய மன நிம்மதியும் நீங்க பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ அந்த 5 பில்லர்ல ஃபர்ஸ்ட் பில்லர் சுய ஏற்பு, செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது. பி அட் பீஸ் வித் யோர் செல்ஃப் அப்படின்னா, நீங்க வந்து உங்க கூட நல்ல ஒரு அமைதியான ரிலேஷன்ஷிப் வித் யோர் செல்ஃப், உங்க கூட இப்ப தனியா இருந்தாலுமே அந்த தனிமையில நீங்க யாரோட இருக்கீங்க, உங்க கூட தான் இருக்கீங்க. ஸோ அதுல வந்து நீங்க நிம்மதியா இருக்க முடியும். ஸோ தனியாவே என்னால இருக்க முடியல, எனக்கு எப்படியும் யாராவது ஒரு ஆள் இருந்தே ஆகணும் கூட, எனக்கு யாரு கூடயாவது பேசிட்டே இருக்கணும், இந்த தனிமையா இருக்கிறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அங்க உங்ககிட்ட செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து உங்களை சுத்தி ஆளுங்க இருந்தாலும் சரி, அப்படியே இல்லை நான் தனியா தான் இருக்கணும் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒரே மாதிரியா தான் நீங்க இருக்கணும். தனியா இருந்தாலும் உங்களால வந்து மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும், நிம்மதியாவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சுய ஏற்பு என்பது உங்கள் பலம் மற்றும் பலவீனம் ஆகிய இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொண்டு மன அமைதியுடன் இருப்பதாகும். ஸோ இதுல வந்து நீங்க நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுனா கூட, அதை நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களையே நீங்க வந்து நொந்துக்காம, அந்த தப்புல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், தப்பு செய்யறது அப்படிங்கிறது மனித இயல்பு தான் அப்படின்னு அதை நீங்க வந்து ஏத்துக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது. அக்னாலஜிங் அ மிஸ்டேக் வித்தவுட் லெட்டிங் இட் டிஃபைன் யுவர் ஒர்த். ஏதாவது தவறு செஞ்சுட்டா கூட எனக்கு வந்து நான் இதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லைன்னு உங்களையே நீங்க வந்து ஒரு வேர்த்லெஸ்ஸா, நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு நினைக்காம, ஓகே நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், இதுல இருந்து நான் வந்து ஒரு லேர்னிங் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்களை நீங்க வந்து தட்டி கொடுக்கறது. ஸோ அதுதான் வந்து இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று செல்ஃப் கேர், பராமரிப்புங்கிறது வந்து செகண்ட் பில்லரு. ஸோ இது வந்து சுய பராமரிப்பு என்பது ஆடம்பரம் அல்ல, அது உங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது. உங்க உடல் மனம் ரெண்டுத்தையுமே நீங்க வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமா வச்சிருக்கிறது. நர்ச்சரிங் பாடி அண்ட் மைண்ட். ஸோ இதுக்கான உங்க உடலை வந்து எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது, மனதை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கிற சில விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறது. உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உணவு, சரியான உடற்பயிற்சி, இதெல்லாம் நம்ம செய்யறது. அதே மாதிரி மனதுக்கு நம்ம இப்ப இன்னைக்கு செஞ்ச மெடிடேஷன் செய்யலாம், பிராணாயாமா செய்யலாம். இது எல்லாமே வந்து நம்ம மன ஆரோக்கியத்துக்கு, சத்சங் இது எல்லாமே வந்து எதுக்குன்னா உங்களுடைய மனதை நீங்க வலிமைப்படுத்துறதுக்கு தான். 7ல இருந்து 8 மணி நேரம் வந்து நம்ம நல்ல தூக்கம், 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதே மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங், விழிப்புணர்வுடன் கூடிய உணவு. நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவு மேலதான் கவனம் பூராவே இருக்கணும், மைண்ட்ஃபுல்லா நம்ம சாப்பிட்றது. இது எல்லாமே நமக்கு என்னன்னா நம்ம உடல் மனம் ரெண்டுக்குமே வந்து நம்ம நல்லது செய்யறோங்கிறது. மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி செய்யறது எல்லாமே நம்ம வந்து உடலுக்கு நம்ம ஒரு கேர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது வந்து உங்களை நீங்களே நேசிக்கும் போதுதான் உலகம் உங்களை நேசிக்க
தொடங்கும் அப்படிங்கிறது. இதை சொல்லியவர் வந்து ஜாக் கான்ஃபீல்ட் அப்படிங்கிறவரு சொல்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து மரியாதை கொடுத்தீங்கன்னா தான் மற்றவங்களும் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. உங்க தேவைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து முதல்ல நீங்க வந்து பூர்த்தி செய்யணும். உங்க தேவைகளை பின்னாடி தள்ளிட்டு மற்றவங்கள தேவைகளுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதுலேயே நீங்க வந்து அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் செய்யும் பொழுது அப்போ மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய தேவைகளை வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமே போவாங்க. அதனால நீங்க எப்படி உங்களை நடத்துறீங்களோ அப்படிதான் மற்றவங்களும் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து இந்த சுய அன்பு அப்படிங்கிறது வந்து நம்பர் ஒன் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம தியானம் செய்யறதுமே ஒரு வகையான சுய அன்பு தான். இதை பத்தி நம்ம வந்து நிறைய மாஸ்டர்ஸ் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சுய அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அடுத்தது பில்லர் 3. இதுல வந்து எல்லைகள், பவுண்டரிஸ் வந்து நம்ம எப்படி செட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இந்த பவுண்டரிஸ் அப்படிங்கிறதே மெயினா எதுக்கு நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன நிம்மதியை நீங்க வந்து காப்பாத்திக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பவுண்டரிஸ் அப்படிங்கிறது. இது வீட்டில் மட்டும் இல்லை, ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துலையுமே நம்ம ஒரு சிலர்கிட்ட நம்ம பவுண்டரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது வந்து மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம சரியான விதத்துல வந்து செயல்படவே முடியாது. அது ஒரு ஒரு நாளுமே நமக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு குழப்பமான மனநிலையை வந்து உருவாக்கிட்டே இருக்கும். ஸோ ஒர்க்கிங் பிளேஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொலீகா இருக்கட்டும், உங்க பாஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலுமே நீங்க வந்து அவங்க நம்ம பாஸ் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு உங்களை வந்து எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க விட தேவை கிடையாது. ஒரு ஹெல்தி பவுண்டரி அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணணுங்கிறது தான். செட்டிங் பவுண்டரிஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இட் டீச்சர்ஸ் அதர்ஸ் ஹவு டு ட்ரீட் யூ. ஸோ எதுக்குன்னா அது வந்து உங்களுடைய சுயமரியாதை. இன்னொன்று நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லாம சொல்றீங்க என்னை வந்து நீங்க எப்படி நடத்தணுங்கிறது. ஸோ பவுண்டரி செட் பண்ணலாங்கும் போது அவங்க எப்படி வேணாலும் உங்களை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லேர்னிங் டு சே நோ, சேயிங் நோ டு அதர்ஸ் கேன் பி எ எஸ் டு யர் ஓன் மென்டல் வெல்பீயிங் அண்ட் டைம். ஸோ இப்போ என்னன்னா நம்ம வந்து நோ சொல்றதுனால மற்றவங்களுக்கு வந்து அது ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து நினைச்சுக்க தேவையில்ல. ஸோ நீங்க வந்து அந்த நோ சொல்றதுனால இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநலத்துக்கு நீங்க செய்யற ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான். ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களால சுத்தமா பண்ண முடியல அப்படிங்கும்போது அது ரொம்பவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் மனசுக்கு பிடிக்கல அப்படிங்கும் பொழுது நீங்க அந்த நோ அப்படிங்கறது வந்து சொல்லி பழகணும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ஃபர்கிவ்னஸ். இதுதான் 4வது பில்லர். ஃபர்கிவ்னஸ் பத்தி நமக்கு நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். ஹொபோனோபோனோ பிரேயர் கூட ஃபர்கிவ்னஸ் அதுக்காக தான். ஸோ இந்த சுய மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கடந்த காலத்துல இருந்து நீங்க சுமந்துட்டு வந்திருக்கிற அந்த சுமைய விடுவிக்கிறது தான் இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது. கடந்த காலத்துல நீங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருக்கலாம். அந்த தவறு செஞ்சுட்டு உங்களையே நீங்க வந்து மன்னிக்க முடியாம அதையே நினைச்சு திரும்ப திரும்ப வருத்தப்படலாம். ஸோ இன்ன வரைக்கும் அதனால மனசுக்குள்ள ஒரு வெம்புதல் இருந்துட்டே இருக்கலாம். ஸோ அது மாதிரி இல்லாம உங்களை நீங்க வந்து மன்னிக்கிறது தான் இந்த சுய மன்னிப்பு அப்படிங்கிறது. அக்னாலேஜிங் மிஸ்டேக் வித்தவுட் லெட்டிங் தெம் டிஃபைன் யுவர் ஃபியூச்சர். ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க உங்களை மன்னிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அது உங்களுடைய எதிர்காலத்தையுமே அது வந்து பாதிக்கும். ஏன்னா இப்போ நீங்க வந்து அந்த பாஸ்ட நினைச்சு கவலைப்படுறதுனால பிரசன்ட்ல நீங்க செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை செய்யாம விட்டுருவீங்க. அதனால உங்களுக்கு வந்து பிரசன்ட்டை முழுமையா வாழ முடியாம ஆயிடும். அதனால முதல்ல அந்த ஃபர்கிவ்னஸ், அந்த சுய மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் என்னன்னா உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஃபர்கிவ்னஸ் லெட்டர், ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு சுய மன்னிப்பு கடிதம் வந்து எழுதி பயிற்சி செய்யறது மூலியமா உங்களை ஈஸியா நீங்க மன்னிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யறது மூலியமா நமக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்டெபிலிட்டி. அதாவது என்னன்னா இந்த இதுல கிராஃப்ல பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ஸோ உங்களுடைய உடல் நலம், மனநலம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் செய்யாம விட்டுட்டோம், சில சமயங்கள் வந்து நமக்கு எதையுமே ஒரு கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ண முடியலங்கும் போது அப்ப நம்ம உடல் நலம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே போகும். ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து டெய்லி செய்யும் பொழுது இந்த சுய அன்பு அப்படிங்கிற இந்த பயிற்சியை நீங்க செய்யும் பொழுது அப்போ அங்க பாத்தீங்கன்னா உங்க கிராஃபே இப்படிதான்
நல்லா உயர்ந்துட்டே போகும், அங்க ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ நீங்க வந்து என்னவாயிடுறீங்க, மாஸ்டர் ஆயிடுறீங்க. உங்களுடைய உடலையும் உங்களால ஈஸியா பார்த்துக்க முடியும், உங்க மனநலத்தையும் ஈஸியா பார்த்துக்க முடியும், லைஃப்ல வர சேலஞ்சஸையும் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுங்கும் போது அங்க நீங்க வந்து மாஸ்டர் ஆயிடுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த சுய அன்புக்கான சில அஃபர்மேஷன்ஸ், உறுதிமொழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் இனஃப் ஜஸ்ட் ஆஸ் ஐ எம். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே போதுமானவன் இல்ல போதுமானவள். ஸோ இந்த அஃபர்மேஷனை நம்ம டெய்லியுமே சொல்லலாம். மை நீட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆர் வேலிட். எனது தேவைகளும் உணர்வுகளும் முக்கியமானவை. ஸோ உங்க தேவை உங்க உணர்வுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஐ சூஸ் டு பி கைண்ட் டு மை செல்ஃப் டுடே. இன்று எனக்கு நானே கனிவாக இருக்க தேர்வு செய்கிறேன். முதல்ல வந்து நம்மளுடைய இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, இந்த கைண்ட்னஸ் டுவர்ட்ஸ் அவர் செல்ஃப் அப்படின்னு வரும்பொழுது, இதுல வந்து நம்மளுடைய எண்ணங்களை நீங்க வந்து கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா நிறைய சமயம் நம்மளுடைய செல்ஃப் டாக், மனசுக்குள்ள நம்ம நமக்குடைய பேசுவோம். அது வந்து நிறைய சமயங்கள்ல நெகட்டிவா இருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நம்மளை பத்தி நாமளே வந்து மனசுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் வந்து ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் டாக் இருக்குல்ல, நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருக்குல்ல, அதை வந்து நீங்க மாத்தணும் அப்படிங்கிறது. ஐ ரிலீஸ் வாட் ஐ கேனாட் கண்ட்ரோல். என் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை நான் விடுவிக்கிறேன். ஸோ இது சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. ஸோ அதை நினைச்சு நம்ம வருத்தப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத விஷயம் எல்லாத்தையுமே நான் விடுவிக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ எப்பவுமே இந்த சுய அன்பு அப்படிங்கிறது சுயநலம் இல்லை, இது முக்கியமான விஷயம். ஏன்னா இது சுயநலத்தில் பொதுநலம் அப்படிங்கிறது. ஸோ உங்களை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் அப்படிங்கிறதுமே கண்டாஜியஸ் தான். எப்படி ஒரு கோபம் அப்படிங்கிறது வந்து பரவக்கூடியதோ அதே மாதிரி உங்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் பரவக்கூடியது தான். ஸோ நீங்க எந்த அளவுக்கு இந்த சுய அன்போட நீங்க இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டுமே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ அதனால உங்க எனர்ஜி லெவல் அதிகமாக உங்களுக்கான டிசிஷன் மேக்கிங், அதாவது முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த திறன் அப்படிங்கிறதுமே வலுவடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த அஃபர்மேஷனை நம்ம டெய்லியுமே சொல்லணும் மாஸ்டர். நம்ம நிறைய இப்போ கிராட்டிடியூட் எழுதுறது எல்லாமே வந்து சுய அன்பு தான். ஜேர்னலிங் பண்றது, நன்றி உணர்வோட இருக்கிறது, நாம செய்யற இந்த மெடிடேஷனு, நாம இன்னைக்கு செஞ்ச சிம்பிள் எக்ஸசைஸ், இது எல்லாமே வந்து இந்த சுய அன்பு அப்படிங்கிறதுக்குள்ள அடங்குது. ஸோ இதை வந்து நீங்க ஒரு மாசம் ஒரு ப்ராக்டிஸா கூட எடுத்துக்கலாம். 4 வீக் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, அவேர்னஸ் ஆஃப் நெகட்டிவ் செல்ஃப் டாக், அதாவது மனசுக்குள்ள நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறத விழிப்போட கவனிக்கிறது. மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதை கவனிச்சு அந்த நெகட்டிவான எண்ணங்கள்ல பாசிட்டிவா நீங்க வந்து மாத்துறது. இதை வந்து ஒரு வாரம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றது. அடுத்தது 2வது வாரம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஆக்ட் ஆஃப் செல்ஃப் கேர் தினசரி, அதாவது ஒரு சின்ன செல்ஃப் கேர். அது வந்து ஒரு டெய்லி வந்து சின்னதா டயட்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் நீங்க சேர்த்திக்கிறதோ, இல்ல நம்ம வந்து ஒரு சின்னதா இந்த டைமுக்கு நான் எவ்ரிடே ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு பிராணாயாமா இல்ல பிரீதிங் எக்ஸசைஸ் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி செய்யறதெல்லாம் வந்து ஒரு செல்ஃப் கேர் தான் அப்படி. அடுத்தது 3வது வாரத்துல பாத்தீங்கன்னா, எல்லைகளை நிர்ணயித்தல், பவுண்டரிஸ் நம்ம செட் பண்றது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க. ஸோ அதுல நீங்க வந்து இந்த பவுண்டரிஸை செட் பண்ற ஒரு பயிற்சியை நீங்க அப்படியே அந்த வாரம் பூரா, அந்த 3வது வாரத்துல இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வீக் 4ல வந்து ரிஃப்ளெக்டிங் ஆன் growth, வளர்ச்சியை உணர்தல். இதை நீங்க வந்து பார்க்கும் பொழுது, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது 4வது வாரத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும், நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கும், உங்களுக்குள்ள வந்து ஒரு வளர்ச்சி வந்திருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சுய அன்பு அப்படிங்கிறத இந்த 4 வீக் ப்ராக்டிஸா நம்ம பண்ண முடியும் மாஸ்டர்ஸ். ஸோ இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், இந்த கேள்விகளை வந்து நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். தேங்க்யூ.